வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மூன்றாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். மத்திய பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு 3442 கோடி ஒதுக்கீடு. தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமை மற்றும் தேசிய ஊக்கமருந்து பரிசோதனை கூடம் ஆகியவற்றுக்கான நிதி உதவியையும் அதிகரித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு 90,958 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த நிதியாண்டை விட 12.96% அதிகரித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. டெல்லியில் வரும் 27ஆம் தேதி வரை நிதி ஆயோக் கூட்டத்தை காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிப்பார்கள். மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. பிரதமர் மோடி தலைமையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவிப்பு. பட்ஜெட்டை கண்டித்து டெல்லியில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் பேட்டி. மத்திய பட்ஜெட்டுக்கு கோவையில் உள்ள இந்திய வர்த்தக சபை வரவேற்பு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை சாமானிய மக்களுக்கும் பயன் தரும் எனவும் சபை தலைவர் ஸ்ரீராமுலு பேட்டி. என்ன கண்ட்ரோல் பண்றாங்க? பிஸ்கல் டெபிசிட் 4.9 கிளைம் பண்றாங்க. பிஸ்கல் டெபிசிட் 4.9 கவர்மெண்ட் செலவு, பாரோ பண்ணி எவ்வளவு செலவு பண்றாங்களோ அது அதோட மெஷர். அது 4.9 வந்தா அது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய மூவ்ங்க. அதனால இன்ஃப்ளேஷன் இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்றது ஒரு மெத்தட். ரெண்டாவதுங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதி பார்வையாளர்களை நியமிக்க திமுக முடிவு. மக்களவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொகுதி பார்வையாளர்களாக மீண்டும் பணியாற்ற வாய்ப்பு வழங்க திட்டம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்க உள்ள புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலை அடுத்த மாதம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தொழில்துறை அதிகாரிகள் தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மூன்றாண்டு கால இளநிலை சட்டப்படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களுடன் தமிழ்நாடு அரசு இன்று பேச்சுவார்த்தை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வழங்கிய வேலைநிறுத்த நோட்டீஸ் தொடர்பாக முக்கிய ஆலோசனை. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். ₹100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர். 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் 29 நாட்களாக நடைபெறும் 2வது கட்ட அகழாய்வு பணிகள். 2 சூது பவள மணிகள், 1 அகேட் வகை கல்மணி, 1 செவ்வந்து நிற கல் கண்டெடுப்பு.
சென்னை வேப்பேரி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ராமசாமி உள்ளிட்ட 3 காவலர்கள் தற்காலிக பணியிடை நீக்கம். லஞ்சம் வாங்கிய வீடியோ இணையத்தில் வெளியானதை அடுத்து போக்குவரத்து இணை ஆணையர் தேவராணி அதிரடி. ஒகேனக்கலில் நேற்று மாலை 55,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 42,000 கன அடியாக குறைந்தது. காவிரி ஆற்றில் 9வது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை நீட்டிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு விதிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் நிறைவு. இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்ப்பு. பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,394 கன அடியாக இருந்த நிலையில் 4,702 கன அடியாக அதிகரிப்பு. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 85 அடியாக உயர்வு. தலைநகர் டெல்லியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலை எங்கும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 32வது கூட்டம். தண்ணீர் விடுவிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படலாம் என தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லடாக்கில் கார்கில் வெற்றியின் 25ஆம் ஆண்டு கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். போர் நினைவிடத்தில் நடைபெறும் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. திருப்பதி கோயிலில் பிரசாதம் செய்ய தாவர கொழுப்பு கலந்தனை விநியோகம். தமிழ்நாட்டை சேர்ந்த தனியார் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைத்து தேவஸ்தானம் நடவடிக்கை. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இந்திய அணி பங்கேற்க வேண்டுமென ஐசிசியிடம் பாகிஸ்தான் வலியுறுத்தல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நேபாளத்தை 82 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய இந்திய அணி. மதுரை பேந்தர்ஸ் அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி லைக்கா கோவை கிங்ஸ் அணி அபார வெற்றி. 10 புள்ளிகளுடன் முதல் அணியாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறியும் அசத்தல். டிஎன்பிஎல் T20 கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதல். போட்டி நெல்லை கிரிக்கெட் மைதானத்தில் இரவு 7:15 மணிக்கு தொடங்குகிறது.